சென்னை அண்ணா நகர் ராஜசேகர் புகழ்பெற்ற தற்காப்பு இயந்திரம் தயாரிப்பு தொழிற்சாலையின் நிறுவனரின் வீட்டிலிருந்து கார் புறப்பட்டது. வீட்டின் தலைவி திருமதி மகாலட்சுமி ராஜசேகர் தன் மகன் குணவர்மன், மகள் காவ்யாஞ்சலி இருவரையும் சிறு தலையசைப்போடு வழி அனுப்பினார். ஒருவித சன்ன சிரிப்பு, அவ்வளவே. அவர் சிரிப்பு உதட்டளவில் மட்டுமே, கண்களை எட்டாத சிரிப்பு. ஆனால் அவரால் அதை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்த முடியாதே. அவர் அவர் வெளிப்படுத்தும் பட்சத்தில் தன் செல்ல மகளின் வருத்தத்தையும் தன் தலைமகளின் கோபத்தையும் தவிர்க்கும் பொருட்டு தன் உணர்ச்சிகளை மாற்றி தேற்றிக் கொண்டு இருக்கிறார். அந்த காரில் பயணம் செய்யும் இருவரும் அப்படியே. தன் தாயின் உணர்வுகள் அவர்களை தாக்கினாலும் ஒரு சிறு மாற்றத்தை அளிக்க முடியாத சாதாரண மனித இனமாயிற்றே. கடவுள் அல்லவே. ஆம், இவ்வுலகில் அப்படிப்பட்ட சக்தி உண்டு எனில் இருவரும் தங்கள் வாழ்க்கையின் கடந்த கால நிகழ்வுகளை அழித்து புதிய வாழ்க்கையை தேர்ந்து சென்றிருப்பார்கள். தன் அன்பான தாயை மகிழ்வித்திருப்பார்கள். ஒருவித ஏக்கத்துடன் அவர்கள் சென்ற திக்கையே வெறித்து பார்த்து நின்று கொண்டிருந்த தன் இணையை தேற்றும் பொருட்டு தன் தோள் சாய்த்து தேற்றினார் அவரின் காதல் கணவர். அந்த காதல் தந்த பரிசாய் பூத்த தன் செல்வங்களின் தந்தை ராஜசேகர். இவர்களின் செல்வ புத்திரர்களின் மாற்றமும் ஒரு 4 ஆண்டுகள் முன்பு முதல் அல்லவே. ஆனால் தாயல்லவா, தன் செல்வங்களின் மாற்றம் பல 100 ஆண்டு போல் தவித்து போகின்றனவே. இவர்களின் வாழ்க்கை வெளிச்சம் பெற வேண்டி யாசிக்காத தெய்வங்களே இல்லை என்றே சொல்லலாம். பட்டாம்பூச்சியாய் துள்ளி திரிந்த மகள், இன்முகத்தோடு வளையே வரும் மகன். அப்பொழுது தன் புத்திர மக்கட்கும் மாற்றம் வரும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை கேட்டு எள்ளி நகையாடியிருப்பார்கள் அவர்கள் மக்கட் செல்வங்கள். ஆனால் விதி அல்லவா வாழ்க்கையை வழி நடத்துகிறது. அவ்விதியின் கைகளில் சிக்காமல் தப்புவார்கள் உண்டோ? இவர்கள் மட்டும் விதிவிலக்கா? கடவுளுக்கே வெளிச்சம். சிறிது நேரம் தன் இணையை தேற்ற அமைதி காத்தவர் அதற்கு மேல் தன் பொறுமை கைவிட்டு மகா என்று அழைத்தார் ராஜசேகர். அப்பொழுதுதான் தன் நினைவலையில் இருந்து விடுபட்டு தன் கணவரை நோக்கி, வாங்க சாப்பிடலாம், உங்களுக்கு நேரமாகிவிட்டதே என்று சாதாரணமாகவே கூறினார். தன் நவலை இயல்பாக்க துடுக்குத்தனம் தலை தூக்க கூறினார். மகா, இனிமேல் நான் தினமும் என்ன கவனி என்று எழுத்து வாசகத்தை மாட்டணுமோன்னு யோசிச்சுட்டேன். நல்லவேளை கடவுள் காப்பாத்திட்டார் மகா என கூறி ஏதோ அவர்தான் மிக பெரிய நகைச்சுவை கூறியது போல சிரித்தும் கொண்டார். இதற்கு மேல் மௌன விரதம் காக்கும் கொள்கையை விட்டு தன் முறைப்பால் அவர் சிரிப்பை நிறுத்தினார் மகா. அது மட்டுமா, தன் மனைவியின் சிந்தனையும் சேர்த்து அல்லவா? போதும், உங்க மொக்க ஜோக்குக்கு பில்டிங்கே அதிர சிரிக்காதீங்க. நிலநடுக்கம் தான் வந்துச்சோன்னு வேலை செய்கிறவங்களாம் ஓடிடுவாங்க. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இதற்கும் ஏதோ சொல்ல போனவர் தன் மனைவியின் ஒரு கை அசைவில் நிறுத்தினார். ஏதோ இந்த மட்டும் தேறினாரே, அதுவே போதும். அவர் திருப்தி அடைய போதுமானதாக இருந்தது. ஆமா ஆமா, இந்த உலகத்துல நல்லதுக்கே காலமில்ல. ஒருத்தன் மெனக்கட்டு ஒரு காமெடி சொன்னா சிரிக்க வேணாம், அட்லீஸ்ட் ரசிக்கலாம். ஆமா, இவர் சொந்த மூல செலவுல சொன்ன மாதிரி தான். இது என் மகன் சொல்ற வசனம். இப்பெல்லாம் அவன் மறந்துட்டான்னு சைக்கிள் கேப்ல நீங்க ஆட்டைய போட்டுட்டீங்க. இதில் சிரிக்க வேற வேணுமா? ம். ச்சே, புள்ளைங்க வந்தா புருஷன் டம்மின்னு எல்லாரும் சொன்னப்போ நம்மளை இப்போ உன் வாயால கேட்கும்போது ஐயகோ என்று கவலை போல் கூறினார் ராஜசேகர். இன்னும் என்ன செய்திருப்பாரோ அதற்குள் அவர் மனைவி, இன்னும் 10 நிமிஷத்துல வரல, இன்னைக்கு காலையிலே நீங்க பட்னி தான் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டு சென்று இருந்தார். ஐயோ மகா, என் வயிற்றுல வஞ்சிக்க வேணாமே ப்ளீஸ் என்று சிறுபிள்ளை போல் கையேந்த, அதுவும் தன் மகன் போலவும் அவரின் மகனை கண்டதாலோ என்னவோ தன் வேதனையை மறந்து சிரித்து விட்டார். இதற்கல்லவா அவர் போராடியது. தான் நினைத்தது நடந்த பிறகும் அந்த சூழ்நிலை நீடிக்க தன் விளையாட்டு பேச்சை விட்டு ஒரு கம்பீர நிறுவனர் ஆக நிமிர்ந்தார். இது இன்றல்ல, கடந்த 4 ஆண்டுகள் நடக்கும் நிகழல்லவா. என்னதான் நிறுவன தலைவர் என்றாலும் 2 பிள்ளைகளின் தகப்பன். தொழிலும் குடும்பமும் 2 கண் போல் அன்றோ, அதனால் அல்லவோ. தன் துன்பத்தை காட்டாது மனைவி மக்கள் செல்வத்தை தேற்றி அனுசரித்தார். தானும் தன் வெளியிட்டால் தேற்றுவார் யாரோ.
கவலையை ஒருவாறு தன் மனைவியை தேற்றியாயிற்று. ஆனால் தன் செல்வங்களை தேற்ற முடிவதில்லை. ஏனோ அவர்களுக்கே வெளிச்சம். உணவு முடிந்து அலுவலகம் திரும்பும் வேளை அவரது கைபேசி ஒலித்தது. அவரது செயலாளர்தான் இன்று அலுவலகங்களை பட்டியலிட்டார். அனைத்தையும் ஏற்று இன்னும் 30 நிமிடத்தில் அலுவலகம் வருவதாக அறிவித்து பேசியை அணைத்தார். மகாலட்சுமி என்டர்பிரைசஸ். பித்தளை நியான் போர்டு ஒளிர்ந்தது. ஓட்டுநர் இருக்கையில் குணவர்மனும் பக்கத்து இருக்கையிலிருந்து தங்கை காவியாஞ்சலியும் கம்பீரமாக இறங்கினார்கள். ஒரு காலகட்டத்தில் தன் எம்.டி. என்றாலே இன்முகத்தோடும் சந்தோஷத்தோடும் வரவேற்பவர்கள் இன்று முற்றிலும் ஒருவித இறுக்கத்தோடும் கண்டிப்புடனும் காண்பவர்களுக்கு ஆச்சரியமும் பயமும் நேருவதில் பிழையில்லையே. இருவரும் சிறு தலையசைவுடனே விடைபெற்று தன் ஊழியர்களுக்கும் தலையசைத்துவிட்டு தங்கள் தனிப்பட்ட அறைக்குள் பிரவேசித்தார்கள். குணவர்மன் 30 வயது, கம்பீர ஆண்மகன், தலைமகன், தந்தை ஸ்தானம். அதனாலோ தன் தங்கையின் வேதனையை தன் வேதனையாய் பாவித்து அடைகாக்கும் கோழிக்குஞ்சாய் காக்கின்றான். இல்லையெனில் தங்கையை தொலைத்துவிடும் எச்சரிக்கை, தன் மனதில் பயம், தானும் ஒரு காரணமோ, தங்கையின் நிலைமைக்கு என்னும் குற்ற உணர்வோ. ஏதோ இனம் புரியாத பயம் ஆட்கொள்வதேன்? விடை தெரியாத கேள்வி பல. மாநிறம் அடர்ந்த மீசைப்படிய வாரிய கேசம் என 6 அடி ஆண்மகனாகிய அவனைப் பார்க்கின்ற பெண்களை பித்தம் கொள்ள செய்பவன் குணவர்மன். அவன் அன்னையின் வளர்ப்பு பண்பும் பாரம்பரியமும் காக்கும் தலைசிறந்த ஆண்மகனாக உருப்பெற்றிருந்தான் குணவர்மன். பெயர் போலவே குணவர்மன். தன் எம்.டி.யின் வரவு அறிந்து செயலாளர் அனுமதி பெற்று தன் அலுவலகங்களை தொடங்கினார். அவருக்கு கட்டளை பிறப்பித்து தன் ஆணைகளை இட்ட பின்னரே தன் கணினியை உருப்பெற செய்தான். வரிசையாய் தன் அலுவலக சம்பந்தமாக வினாவியவருக்கு பதில் அளித்து வந்தவன் ஒரு குறிப்பிட்ட மின்னஞ்சலில் கண்கள் நிலைத்து நின்றுவிட்டது. அவன் உணர்வுகளை அப்பொழுது கடவுளே மனதில் புகுந்தாலும் பகுத்தறிய முடியாது. ஆனால் அவன் அறிவான் அல்லவா? அவன் மனதில் கொலைவெறி தாண்டவமாடியது. ஆனாலும் அவன் தந்தையின் வழிகாட்டுதல் அறநெறி அனைத்தும் ஒன்றிணைத்து வழிநடத்தியது. சொந்த விருப்பு வெறுப்புகளை தொழிலில் என்று வரும்போது 3ஆம் பட்சமே. ஆனாலும் அடிநெஞ்சில் எரிந்த நெருப்பை அணைக்கவில்லையே. ஒருவித மன இறுக்கத்துடனே அதற்கு பதில் அனுப்பியவன் அதற்கு மேல் பதில் அனுப்ப திணற 2 கைகளும் தலை மேல் வைத்து மேஜை மேல் கவிழ்ந்தான். எத்தனை நேரம் தன்னிலை இன்று கவிழ்ந்தானோ. பல வேறு போராட்டத்திற்கு ஆளானான். கதவு தட்டும் ஓசையில் நிகழ்காலத்திற்கு வந்தவன் அண்ணா என்ற குரலில் முற்றிலும் நிமிர்ந்து அமர்ந்தான். தண்ணீர் அருந்தி தன்னை நிதானம் செய்தவன் அன் என்ற அடுத்த அழைப்புக்கு முன் எஸ் கமின் என்று கூறியிருந்தான். ஆம், அவள் செல்ல தங்கை மற்றும் கம்பெனியின் ஜி.எம்முமான காவியாஞ்சலி என்னும் அஞ்சலி. 4 ஆண்டுகள் முன் அவள் அழைப்பு வேறு. அண்ணா என்ற சொல் உன்னை விட 6 வயது மூத்தவன் இல்லை என்று சொன்னால். அதா சொன்னீங்கல்ல இல்லைன்னு, அப்புறம் எப்படி அண்ணான்னு சொல்ல? டே அண்ணா, ப்ரோ, நீயே சொல்லடா என்று தன் தாயிடமும் தன் தமையனிடமும் வாதம் செய்வாள் அஞ்சலி. சிரிப்புடனும் கேலிப்பேச்சுடனும் மரியாதை கற்பூரமாய் காற்றில் பறந்தோடும். அதை ரசித்து மகிழ்ந்த நாட்கள் திரும்பாதோ என்று ஏக்கமாய் நினைத்து கொண்டு தன் உடன் பிறந்தவளை நோக்கி கொண்டிருந்தான். அவள் அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையிலா இருக்கிறாள்? இல்லை. தற்போது அவள் கம்பெனியின் ஜி.எம். அஞ்சலி 25 வயது யுவதி. நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, தொழிலில் கற்று நேர்ந்த கம்பீரம், பேசும் கண்கள் பார்ப்போருக்கு பாரதி கண்ட புதுமை பெண். ஆனால் இப்பொழுது அவர்களை அவளுள் ஏதோ குறைவாய் நோக்க வைக்கும் ஜீவனற்ற கண்கள். தன் நினைவலையில் இருந்து மீள முடியாமல் தன்னில் எதையோ காணாது வெறித்த அண்ணன் முன் கையசைத்து நிகழ்வுக்கு இழுத்தாள். தன் அண்ணனை நேர் செய்யும் பொருட்டு சிரித்து வைத்தாள். ஆனால் கண்கள் எட்டாத சிரிப்பு. என்ன கனவா என்று தன் அண்ணனிடம் கிண்டலாக வினாவினாள். அதுவும் அவனுக்காக என்று புரியாத முட்டாளா? தன்னை தேற்றி மீண்டும் அவனும் புன்னகைத்தான் தங்கைக்காக. அவனும் சளைத்தவனா என்று காண்பித்தான். இவ்வாறான ஒருவித நாடகம் எப்பொழுதெல்லாம் அந்த மின்னஞ்சல் காண்கிறானோ அப்போதே மட்டும். அதை அவளும் அறிவாள். அதனாலே அவளும் மௌனமாய் ஆகிவிடுவாள். ஆனாலும் அலுவலக வேலை நிரந்தர மௌனத்தை கிழித்துவிடும். அண்ணா, மேகனா இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு கொடுத்த காலக்கெடு நீட்டிப்பு செய்துட்டாங்க.
அதற்காக ஒப்புதல் என்று ஒரு கையில் உள்ள ஃபைல்ஸ் அவனிடம் நீட்டினாள். மேலும் சிறிது நேரம் அலுவலகங்களை கலைத்து ஆலோசித்தார்கள். அதற்கு தக்க நடவடிக்கை ஒப்புதல் மற்றும் சில பல ஏற்பாடு அறிக்கைகளை ஊழியர்களுக்கென ஒப்பந்தம் தயாரித்து அதை உரையிலிட்டு நிறுவனர்களுக்கு கையெழுத்திற்கும் தன் செயலாளர் மூலம் அனுப்பிவிட்டு இருவரும் ஆசுவாசம் அடைந்தனர். குணா மணி பார்க்க அது 3:30 காட்டியது. ஆம், பசி, தூக்கம், சில பல வேண்டா நினைவலைகளை விரட்டவே அந்த உழைப்பு. அதனால் அதை துச்சமாக தட்டி அடுத்து பார்க்க சென்ற சமயம் அவர்கள் அலைபேசி அடித்தது. ஹலோ, குணவர்மன் தான் பேசுறேன். சாப்பிட்டீங்களாப்பா என்று அன்னை மகா தன் மகனிடம் வினாவினார். இல்லம்மா, இனிமேதான். மணி ஆயிடுச்சே. தோ இப்போ போறோம்மா. மறுமுனை நிசப்தம். அன்றாடம் நடப்பதல்லோ. தாய் அறியாதவளா, தந்தை அறியாத மந்திரமா? அவருக்கு தெரியும், தான் அழைத்து சாப்பிட நினைவூட்டவில்லை என்றால் இன்று பட்டினி என்று. அதனால் விளைந்த மௌனம். மறுபுறம் என்ன சொன்னாரோ? சரி என்று கூறிவிட்டு கைபேசியை அணைத்திருந்தான். இருவரும் மௌனமாகவே, அதுவும் தாயின் வார்த்தைக்கு இணங்கி உண்டார்கள். அவர்களின் பெரும்பாலான நேரத்தை மௌனமும் அலுவலக வேலையும் எடுத்துக்கொள்ளும். என்ன செய்தும் இரவின் தனிமையை தங்கள் நினைவலைகளை நிறுத்த மறுக்கின்றனவே. பல நாட்கள் தூக்க மாத்திரை உதவியுடனும் பல நாள் தொலைதூர நடையுடனும்தான் இரவு துக்கத்தை மறந்து தூக்கத்தை இணைக்கும் ஆயுதம். வாழ்க்கையின் விளையாட்டில் சிக்காதவர் உண்டோ? அன்று ஆடி வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி தன் கணவர் மற்றும் மகனுக்காக காத்திருந்தார். ஒருவித பரபரப்புடன். அவர் மனதளவில் மட்டுமே. ஆம், வெளியில் கம்பீரமாக தான் காட்டிக்கொள்வார். திருவனந்தை நித்திய பெருமாள் கோவிலில் அன்று சிறப்பு பூஜைக்காக தங்கள் பேரில் சேர்ப்பித்திருந்தார். திருவிடந்தை நித்திய பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆளுகின்ற ஸ்தலம். திருமணஞ்சேரி செல்ல முடியாதவர்கள் இங்கு செல்லலாம். திருமணம் தடையிருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் இங்கு சென்று வந்தால் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். அதற்கு அவர்களின் மகனும் மகளும் வரவைக்க வேண்டியதே இந்த பதட்டம். தாய் சொல்லை தட்டாத பிள்ளைகள்தான் இப்போதெல்லாம் அதற்கு நேர்மாறாக இருக்கிறார்கள். அதுவே அவரின் பதட்டத்திற்கு காரணம். தந்தை ராஜசேகரும் மகன் குணாவும் தங்களது அன்றாட ஜாக்கிங்கை முடித்து திரும்பிவிட்டார்கள். தான் எப்படி அவனிடம் பேச்சை ஆரம்பிக்க என்று மகா யோசிக்கையில் தன் கணவர் ராஜசேகர் கை கொடுத்தார். இன்று கோயிலுக்கு போகணுமாப்பா குணா, போய் வரலாமா என்று ராஜசேகர் தன் மகனிடம் வினவினார். குணா அமைதியாக அன்றைய தினசரியை புரட்டிவிட்டு சரி போகலாமாப்பா என்றான். அஞ்சலியும் வரணும் குணா, நாங்க சொல்லிட்டோம். இன்னும் அவ மேல இருந்து வரல, நீ கொஞ்சம் என்று மகா தயக்கத்துடன் வினவினார். அம்மாவின் பேச்சில் இடையிட்டு, நான் பேசுறேன், நீங்க போக ஏற்பாடு பண்ணுங்க. மகா அப்பவும் ஏதோ தெளிவில்லாமல் தான் இருந்தார். அதான் குணா பார்த்துக்கிறதா சொல்லிட்டானே. மகா, இன்னும் என்ன யோசனை? இப்படியே இன்னும் எவ்வளோ நாள் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. பெத்த பொண்ணு, அவ கல்யாண குடும்பம்னு வாழ வேண்டாமா என்று மகா அங்கலாய்த்தார் தன் கணவரிடம். என்ன மகா, நீயே புரியாத மாதிரி பேசுற? நம்ம பொண்ணு என்ன 30 வயசு ஆயிடுச்சு. அவ இன்னும் சின்ன பொண்ணு தான். இன்னும் டைம் இருக்கு. இப்படி இனிமே யோசிக்காத. இன்னும் 1 வருஷம் பொறு. அவளுக்கு அவகாசம் கொடுப்போம். குணாவை கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டா அவ தங்கைக்கு பண்ணாம நான் பண்ண மாட்டேன்னு நிக்கிறான். குணாவுக்கு என்னம்மா, புதுசா பொண்ணு பார்க்கணுமா என்ன? அவனுக்கு பொண்ணு தான் ரெடியா இருக்காளே. நீங்க சொல்றது தப்பில்லை. பொண்ணை பெற்றவங்க சீக்கிரம் கைப்பிடிச்சு கொடுக்க தான் பார்ப்பாங்க. இன்னும் எவ்வளோ நாள் பொறுமையா இருப்பாங்க? இவனுக்கு அவள்தான் எழுதி இருந்தா எப்போ வேணாலும் நிச்சயமா அவங்க கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு நீ கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு தேவையில்லாம யோசிக்கிற மாதிரி தோணுது. நம்ம பசங்க நாமளே புரிஞ்சுக்கலானா வேற பொண்ணும் பையனும் எப்படி புரிஞ்சுப்பாங்க? போய் கோவிலுக்கு தேவையானதை ரெடி பண்ணு. அஞ்சலியை குணா பார்த்துப்பான். நீ இதில் தயங்க ஒன்றும் இல்லை மகா. ஏன்னா நமக்கு அப்புறம் குணா தான் அஞ்சலியை கை கொடுக்கணும். அது இப்போவே பண்ணுறதான் நினைப்போம். அஞ்சலிக்கு நம்ம கிட்ட தயக்கம் இருந்தாலும் குணா கிட்ட வெளிப்படையாக இருக்கிறது தான் நல்லது. உன் கவலையை விட்டு இப்போ நம்ம கோவிலுக்கு போக பார்ப்போம், சரியா? கணவன் கூற்றில் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு தயக்கத்தோடவே சென்றார்.
குணா தாயிடம் தயக்கம் இல்லாமல் சொன்னாலும் உள்ளூர ஒரு நெருடல். எப்படி அவளிடம் பேசுவது என்று. ஏனெனில் இப்போதெல்லாம் அவளை கண்ணாடி பொருளாய் கையாள வேண்டிய நிர்பந்தம். ஆம், அவள் உடைந்த கண்ணாடி போன்றவள். அவளை கையாள வேண்டிய திறமை தன்னில் இருப்பதால் தான் தன் செல்ல தங்கையை அவனுடைய கட்டுக்குள் வைத்துள்ளான். இவன் நினைத்தது போல் எல்லாம் எதுவும் ஆகவில்லை. அவள் தங்கை சமத்து பிள்ளையாய் வந்தாள் அவர்கள் போகும் இடத்திற்கு. ஆனால் அவள் உடல் மட்டுமே பயணம் செய்தது. மனமோ தறிக்கெட்டு பறந்தது. கடந்த கால வலி மிகுந்த சுவடுகளாலும் மனதில் ஏற்பட்ட காயத்தாலும் அவளுடைய காயப்பட்ட வலி மற்றவர்களை காயப்பட விடவில்லை. மனதின் ஓரத்தில் ஊசி போல் ஒரு வலி எழுந்தாலும் மறுத்த இதயம் போல் தாங்கி நின்றது. கோவில் சென்று தரிசனம் முடித்த குடும்பத்தினர் தங்களது அன்றாட நிகழ்வுகளை பார்க்க செல்ல வேண்டி புறப்பட்டார்கள். அவை அனைத்தையும் தந்தையும் மகனும் அவளை அலுவலக தொடர்பாக கேள்வி எழுப்பினர். மகள் அசைந்தாள் அல்லவே. எங்கோ பார்வைதான் வெறித்த குணாதான் சுதாரித்து அவளை நிகழ்காலத்துக்கு அழைக்கும் பொருட்டு கார் சடன் பிரேக்குடன் குலுங்கி நின்றது. மற்றவர்கள் தெரிந்திருந்தால் சுதாரித்து விட்டார்கள். அவர்கள் புதல்விதான் இவ்வுலகிலே இல்லையே. ஆனால் ஒரு ஆச்சரியத்துடன் தன் சகோதரனை நோக்கியவள் மற்றவர்கள் பார்வை தன்னை வட்டமிடுவதை புரிந்து நிகழ்காலத்தில் இறங்கினாள். உடனே தன் முகபாவத்தை இமைக்கும் நொடிக்குள் மாற்றினாள். ஒருவித கம்பீரமாய், உன் விழி இனி எனதெனக் கண்டேன், என் உயிர் இனி நீ எனக் கொண்டேன். நான் கண் இமைக்கும் நொடி நீ பிரிந்தாயே. நலம் நலமறிய ஆவல், உன் நலம் நலமறிய ஆவல் என்ற பாடலை பாடி அஞ்சலியை எழுப்பியது அவளது கைபேசி. அஞ்சலி தூக்கத்தில் இருந்து நெட்ட முறித்து காலையிலே போன்ல ஒருவித அலட்சியத்துடன் தான் எடுத்தாள். அழைப்பறிவின் பேரை பார்த்தவள் அவள் சோம்பல் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிச் சென்றது. யாரு? மதுமதி காலிங். அந்த பெயரிலேயே என்ன ஒரு ரசனை மாற்றம். அவள் முகம் ஒரு நிமிடம் வாடி பின்பு இயல்புக்கு திரும்பி அவள் முகம் பிரகாசித்தது. ஹலோ அக்கா, எப்படி இருக்க என்று அஞ்சலி குதூகலமாக வினவினாள். அதனைத் தொடர்ந்து, விஜய் மாமா நல்லா இருக்காரா? குட்டி பையன் தருண் எங்க? ஒரு மூச்சு விடாமல் படபடவென்று பேசியவளை மதுவின் குரல் இடையிட்டு நிறுத்தியது. ஹே அஞ்சலி, அம்மா தாயே, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு என்று கூறினாள் மதுமதி. மதுவின் குரல் தடுத்த பிறகுதான் அவளின் படபடப்பு பேச்சு அடங்கியது. என்ன மது, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல? நீ கேள்வி அடி கேட்ட, ஏதோ சொற்பொழிவு ஆற்ற. இப்பதான் உனக்கு என் ஞாபகம் வந்திருக்கு போல. கண் கலங்க கேட்டாள் அஞ்சலி. ஏதாவது பேசுன கொன்னுருவேன், சற்று அதட்டலாகவே கூறியிருந்தாள் மதுமதி. ஹே, உனக்கு கூட என் கூட பேச பிடிக்கல என்று அஞ்சலி வினவ, மறுமுனையில் நிசப்தம். மது, லைன்ல இருக்கியா? பேசி முடிச்சாச்சா அஞ்சலி? இல்ல, இன்னும் ஏதாவது இருக்கா? மது, மது, என்னடி மது, நீங்க எத்தனை தடவை என்ன நினைச்சீங்க அஞ்சலி மேடம்? சரி விடு, உன்னை சொல்லி என்ன? என்னதான் இருந்தாலும் நான் உன் கூட பிறந்த சகோதரியா என்ன? மது குறையாக வினாவினாள். அவளுடைய அந்த ஒரு வார்த்தையில் ஸ்தம்பித்து விட்டாள் அஞ்சலி. இப்பொழுது மௌனத்தை அஞ்சலி எடுத்துக்கொள்ள மதுதான் பதறினாள். ஹே அஞ்சலி, அஞ்சலி, இருக்கேன் என்று விட்டெறியாக கூறினாள் அஞ்சலி. ஏன் நீங்க பேசும்போது வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை, இப்போ மட்டும் என்ன? மது வினவினாள் கோபமாக. என்ன மது, நீ கூட என்ன கஷ்டப்படுத்துற? ஆமா, கஷ்டம். பொடி இவள, நமக்கு தகுதி இல்லாதவங்களை நினைக்கிறதே வேஸ்ட் அஞ்சலி. மதுவின் பேச்சு திசை மாறுவது தெரிந்து பேச்சை மாற்றினாள். தன் செல்ல சீமான் மற்றும் குட்டி ராஜாவுக்கமான தருண் பற்றி கேட்டாள். என் செல்லக்குட்டி எப்படி இருக்கா மது? அஞ்சலியும் மதுவும் சிறிது நேரம் உரையாடினார்கள். பின் அனைத்தையும் பகிர்ந்து தன் கைபேசியை அணைக்க மணி 8 கடந்திருந்தது. பல நாட்களுக்கு பிறகு மிகவும் உற்சாகமாய் கிளம்பினாள்.
மதுமிதா, அஞ்சலி இருவரும் தன் உடன்பிறவா சகோதரிகள். உடன் பிறந்தவர்கள் அல்லவே. எனினும் விதி அவர்களை சந்திக்க வைத்தது சகோதரிகளாய். ஆம், இருவரும் இரட்டைப் பிறவி போல் இருப்பவர்கள். உருவத்தில் ஒத்து இருப்பவர்கள். விதியின் செயலால் இணைந்தவர்கள் ஆனார்கள் ஒரு பாசத்துடன். அதையும் தாண்டி நட்பு என்னும் உறவையும் கொண்டவர்கள். உலகத்தில் 7 உருவம் ஒரேபோல் இருக்குமாம். அவர்களில்தான் இவர்கள். அஞ்சலியின் வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டாக்கிய உறவும் இந்த மதுமிதா என்கிற உறவுதான். ஆனாலும் ஒரு தோழமை இவர்களுக்குள் வேர்விட்டு இருந்தமையால் தங்களின் உடன் பிறவாத சகோதரிக்கு கை கொடுக்க முடிந்தது. மதுவிடம் பேசிய அஞ்சலி மிகவும் உற்சாகமாக இருந்தாள். துள்ளி குதிக்கவில்லைதான். ஆனால் எப்பொழுதும் இருக்கும் இறுக்கம் அல்லாமல் ஒருவித புன்னகையோடு வளைய வரும் மகளை நிறைவாய் ரசித்தனர் பெற்றவர்கள். அவளுடைய அந்த சின்ன புன்னகை அவன் சகோதரனையும் தொற்றிக் கொண்டது. இருவரும் உற்சாகமாகவே கிளம்பினார்கள். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பாருங்க. பார்க்க தான் புரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புரியல, பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க. தேங்க்ஸ்.